ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நம்ம சாண்ட்ராக்கு வாய்ப்பு கொடுங்க டைரக்டர் சார். என்ன கேட்டிங்கன்னா, நம் தமிழ் இண்டஸ்ட்ரி தவற விட்ட மிகப்பெரிய நடிகை அப்படின்னா சாண்ட்ரா மட்டும்தான். எவ்வளோ திறமை அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்குங்க. நீங்கள் மட்டும் உங்களுடைய படத்தில் அவங்களுக்கு ஒரு ஹீரோயினாக வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத வேணாம், நீங்கள் சீன்ஸ் சொல்ல வேண்டாம், நீங்கள் அவங்களுக்கு நடிக்க கற்றுத்தர வேணாம். ஏன்னா எல்லா திறமையுமே பை பர்த் நேச்சுரலாகவே அவங்கக்கிட்டேயே இருக்குது. அவங்களே சீன் எழுதிடுவாங்க, அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அவங்களே நடிச்சிருவாங்க. அவ்வளோ திறமை இருக்குங்க. ப்ளீஸ் எந்த டேரக்டர்ஸ்னால் இந்த பிக் பாஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம்னா சாண்ட்ராவுடைய திறமையை உங்களோட படங்களில் பயன்படுத்திக்கோங்க. என்ன ஒரு திறமைங்க அவங்களுக்கு. தாய்மைங்கிறது என்னது? 2 குழந்தைங்கள பெத்தெடுக்கிறது தாய்மை மட்டும் இல்லைங்க. அந்த தாய்மைங்கிறது தான் குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, மற்ற எல்லார்கிட்டேயும் வரணுங்கிறது தான் தாய்மை. இது வரைக்கும் அவங்க தாய்மை வச்சு உள்ளே வந்து யாருக்குன்னா ஒரு நல்ல சமையல் சமைச்சு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த வேலைனா செஞ்சுருப்பாங்களா? ஒரு கனி கூட தாங்க இருந்தாங்க. அவங்க எவ்வளோ வேலை இழுத்து போட்டு செஞ்சாங்க. எல்லாருக்கும் அன்போடு சமைப்பாங்க, அன்பாக பரிமாறுவாங்க. அதுதாங்க தாய்மை. நான் 2 குழந்தைக்கு அம்மா, நான் 2 குழந்தைக்கு அம்மான்னு சொல்கிறது தாய்மை கிடையாது. அவங்க பாட்டுன்னு அழுவாங்க, கத்துவாங்க, சின்ன குழந்தைங்க மாரி பயப்படுவாங்க. அவரு ஹஸ்பண்ட் பிரஜனோட ட்ரெஸ்ஸை வச்சுட்டு பைத்தியம் மாரி சுத்துவாங்க. பேய் படத்தில் வர ஹீரோயினிஸ் மாரி நைட்டில் உட்காந்துட்ருப்பாங்க. அதெல்லாமாங்க திறமை? அந்த மாரி இருக்கிறவங்கள உள்ள வச்சுக்கிட்டு, கனியெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு சாண்ட்ராக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. அவங்களோட திறமை இதுக்கப்புறம் வீணாக போகக்கூடாது. டைரக்டர்ஸ் ப்ளீஸ், அவங்க தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கி அவங்க. அவங்க திறமையை பாழாக்கிடாதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க.